எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் வேலை செல்லும் பெண்களின் குற்ற உணர்ச்சி. அதாவது கில்ட் சைக்காலஜி. இத பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். வேலை செய்யும் பெண்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, தேவை இல்லாம வெளி இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை விட மன வளர்ச்சி அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, குற்ற உணர்ச்சி அப்படின்றது பெரும்பாலான பெண்களுக்கு வருதுங்க. இது எப்படி இந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வருது? அது எப்படி வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரப்போறோம்? அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஒர்க்கிங் வுமன் கில்ட் சைக்காலஜி. அப்படின்னா, நான் என் குடும்பத்துக்கு போதுமான நேரம் குடுக்கலையா? இல்ல என் குழந்தைங்கள வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு நான் கவனிக்காம வேலைக்கு போறேனே, இது சரியா? இது என்னோட சுயநலத்துக்காக நான் போறேனா? இப்படி மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட குற்ற உணர்ச்சியோட தான் ஏகப்பட்ட பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்கங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, இந்த சமூகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சமூகத்தோட எதிர்பார்ப்பும், உள்ளார்ந்த அன்பும் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு மேல இருக்கிற அன்பு, இல்ல குடும்பத்துக்கு மேல இருக்கிற அன்பு, அவங்களோட எதிர்பார்ப்பு, சமூகத்தோட பார்வை, இது எல்லாமே 3ம் ஒண்ணா சேர்ந்து முட்டி மோதும்போது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி அப்படின்றது அதிகரிக்குதுங்க. இதுக்கு ஏன் வருது அப்படின்னு நம்ம மெயினா இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சொசைட்டி கண்டிஷனே அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல அம்மா அப்படின்னு யார சொல்றாங்கன்னா, குழந்தைகள கரெக்ட்டா வந்து கவனிக்கவங்க. நல்ல க நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைய வந்துட்டு அப்பப்ப வந்துட்டு புடிச்ச மாதிரி சாப்பாடு குடுத்து, அப்படி கவனிக்கிறவங்கள தான் நல்ல அம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ஒரு குழந்தை வந்துட்டு டீனேஜ்ல இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு ஆறுதலா பேசக்கூடிய அளவுல அம்மா இருக்கணும். அம்மா எப்பயுமே கூட இருக்கணும். இப்படின்றது ஒரு சொசைட்டியோட கண்டிஷனா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் எதிர்பார்ப்போடையே நம்ம வளரும்போது, நம்ம வேலைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால அதிகமா ஷைன் பண்ணாம இருக்கிறதுக்கும் இந்த கில்ட் ஃபீலிங் தாங்க காரணம். ஏன்னா நம்மளே நெனச்சுக்கிறோம், நம்மளோட மனதில ஆழமா இந்த விஷயம் பதிஞ்சதால, நம்மளே நெனச்சுக்கிறோம், ஒரு நல்ல அம்மா அப்படின்றவங்க வீட்ல தான் இருக்கணும். அப்பதான் ஃபுல் சப்போர்ட்டா அவங்க குடுக்க முடியும் ஃபேமிலிக்கு. அப்படின்னு ஒரு சொசைட்டியோட கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கிறதால, கில்ட் ஃபீலிங் அதிகமா வருதுங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன். சோசியல் மீடியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட் மதர் அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் அப்படின்னு யார காமிக்கிறாங்கன்னா, வீட்ட நல்லா அழகா கிளீனா வச்சுக்கிட்டு, வேலைக்கு சாப்பிட்டுட்டு, மத்தவங்களுக்காக தன்ன அர்ப்பணிச்சுக்கிட்டு, வீட்ல மத்த குழந்தைகளுக்காகவோ, இல்ல கணவருக்காகவோ, இல்லாட்டினா வந்து மாமனார், மாமியாருக்காகவோ, அப்படி வந்து எந்த நேரமும் ஓடிக்கிட்டு, அதே சேம் டைம்ல ஸ்மைலி ஃபேஸோட இருந்துகிட்டு, தானும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி காமிச்சுக்கிட்டு, இப்படிலாம் வந்து பெண்கள் இருக்கிறத தான் எல்லாருமே சோசியல் மீடியாவிலேயே காட்டுறாங்க. இவங்க தான் பெர்ஃபெக்ட் மதர். இல்ல இவங்க தான் பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதால, இப்படி கம்பேரிசன்லயே இருக்கிறதால, எப்ப நம்ம அத விட்டு தவறுறோமோ, அந்த மாரி நேரத்துல நமக்கு கில்ட் ஃபீலிங் அதிகமா வருதுங்க. 3வது பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு எமோஷனலா கேர் டேக்கராவே நம்ம எல்லா பெண்களுமே பழகிட்டாங்கங்க. அதனால தான் அவங்களுக்கு தானா போயிட்டு எந்த விஷயம் செஞ்சாலுமே கில்ட் ஃபீலிங் வந்துருது. ஏன்னா, வேலை, வீடு, குழந்தை, உறவு இப்படியே வந்துட்டு அவங்க பழகிட்டாங்க. ஒரு வீட்டு வேலை செய்யறதும், குழந்தைங்கள பார்க்குறதும், வீட்ட சுத்தம் பண்றதும், குழந்தைங்கள பார்க்குறதும், ரிலேஷன்ஸ பார்க்குறதும், இது ஒரு சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு பிரஷர் குடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப இதுலருந்து ஒரு லிங்க்க வந்து கொஞ்சம் விலகும்போது, அவங்க இல்ல செல்ஃப் கேர் பண்றதுக்கு அதிகமா கவனம் வச்சுட்டாங்க அப்படின்னா கூட, அவங்களே நெனச்சுக்கிறாங்க, நம்ம பெர்ஃபெக்ட்டா இல்ல. நம்ம ஒரு கரெக்ட்டான பெர்சனா இல்ல ஃபேமிலிக்கு அப்படின்னு அவங்களே கில்ட்டி ஃபீலிங் உள்ள வந்துர்றாங்க. இதனால எந்த மாதிரி விளைவுகள் அந்த லேடிக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போதுமான ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. எந்த விஷயத்த பார்த்தாலும் எரிச்சல் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கும். தன்னோட மனதுக்குள்ளேயே தான் வந்து ஒரு கரெக்ட்டான ஆள் இல்ல. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்கலாம் நல்லவங்க. நம்ம வந்துட்டு ஃபைனான்ஷியலா சப்போர்ட் பண்ணா கூட நான் என் குழந்தைகளையும் சரி, என்னோட ஹஸ்பண்ட கூட நான் சரியா கவனிச்சுக்கல. அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாமே குறைஞ்சு போகக்கூடிய விளைவுகள் ஏற்படுத்துது. சரி, இந்த செல்ஃபா ஏற்படுத்தக்கூடிய இந்த கில்ட் ஃபீலிங்லேருந்து எப்படி வெளியில வர்றது? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்துக்க வேண்டியது, நான் வேலை செய்யறது என் குடும்பத்துக்காக தான் அப்படின்றத 100% அந்த வுமன் நம்பக்கூடியதா இருக்கணும். எப்ப நீங்க உங்களோட தாட்ஸ வந்து இந்த மாதிரி ரீஃப்ரேம் பண்றீங்களோ, அப்பயே கண்டிப்பா உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். செகண்ட், உங்களோட டைம் வந்து நீங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே குவாலிட்டி டைமா தான் இருக்கணுமே தவிர, குவான்டிட்டி டைமா இருக்கணும்னு அவசியம் இல்ல.
அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 மணி நேரம் நீங்க கூடவே இருக்கிற மாரி இருந்துட்டு, குழந்தைகளோட அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு பேச்சும் பேசாம இருக்கிறதும், ஒரே 1 மணி நேரம் குழந்தைகளோட முழு கவனத்தோட இருந்து, அவங்களுக்கு புடிச்ச மாதிரி அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு, அவங்க டவுட் கேட்கும்போது எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அப்படி இருக்கிறதும் 2ம் ஒண்ணுதாங்க. குழந்தைகளோட 20 மணி நேரமும் நீங்க கூட இருக்கணும்னு அவசியமும் இல்ல. அப்படி இருந்தீங்கனாலும் உங்க குழந்தையோட வளர்ச்சி கரெக்ட்டாவும் இருக்காது. ஸோ 1 மணி நேரம் நீங்க குழந்தைகளோட இருந்தா கூட குவாலிட்டி டைமா முழு கவனத்தோட குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கனாவே போதுங்க. இந்த கில்ட் ஃபீலிங்லேருந்து ஈஸியா வெளில வந்துரலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கம்பேரிசன் பண்றது. நம்மளயே நம்மள வந்துட்டு இப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிட்டு, ஒரு வுமன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளையே கம்பேர் பண்ணிக்கிட்டு, அதுக்கு நான் இப்படி மேட்ச் ஆகுறேனா, மேட்ச் ஆகலையான்னு ஹைலைட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி கம்பேரிசன விட்டுறணும். 4வது பார்த்தீங்கன்னா, வீட்டு பொறுப்ப பெண்கள் வேலைக்கு போனா கூட இப்ப நெறைய பெண்கள் பாதிப்படைகிறது என்ன அப்டின்னா, வீட்டு வேலையும் எடுத்துக்கிட்டு செய்றது. குழந்தைகள் மாரி வந்து பார்த்துக்கிறதும் சரி, இல்ல பெரிய வயதான பெற்றோர்கள் இருக்காங்க, இல்ல மாமனார், மாமியார் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்டின்னாலும் சரி, ஆண்களுக்கு இல்லாத லோடு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஓவர்லோடா மாறி போயிடுது. பெண்கள் வந்து ஆண்கள மாதிரி வெளியில வேலைக்கு போனாலும், ஏகப்பட்ட பணம் வந்து தேவையான அளவு சம்பாதிச்சாலும் கூட, வீட்டு பொறுப்பு அப்படின்றது பெண்களுக்கே உரியது அப்படின்னு மத்தவங்க விலகி போயிடுறாங்க. அதனால தான் பெண்களுக்கு ஓவர்லோட் ஆகி இதுவே பெரிய பாரத்த ஏற்படுத்துது. வீட்டு பொறுப்பு அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இல்ல அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணும். எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பயே உங்களுக்கு கில்ட் ஃபீலிங் வராதுங்க. ஈவன் நீங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கிறதோ, மாமியார் கிட்ட ஹெல்ப் கேட்கிறதோ, பசங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறதோ, இந்த சின்ன வேலைய நீ கொஞ்சம் பண்ணி வை, இந்த ஷெல்ஃப கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வை, இல்ல ட்ரெஸ் கொஞ்சம் மடிச்சு வை அப்படின்னு நீங்க கேட்கிறது ஒரு பலவீனமான விஷயம் இல்ல. இது உங்களோட வேலைய நீங்க மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. நம்மளோட வீட்டு வேலை எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்றத நீங்க உணர்த்தணும். குழந்தைகளுக்கும் உணர்த்தணும். அதே சேம் டைம்ல உங்களோட மென்டல் தாட்ஸையும் மாத்திக்கணும். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பர்மிஷன். எனக்கு என்னோட வாழ்க்கை வாழறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றது உறுதியா நம்பணுங்க. நெறைய பேர் வந்து இத தான் சரியா பண்றதில்ல. குடும்பத்த உயர்த்தணும், ஃபைனான்ஷியலா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ்க்காக வேலைக்கு போனா கூட, தனக்கு வந்து ஒரு பர்மிஷனும் இல்ல. நான் மத்தவங்களுக்காக தான் சம்பாதிக்கிறேன். அப்படின்ற மாதிரியே வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மனதுக்குள்ள தினமும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட வாழ்க்கை இது. எனக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்கு. அப்படின்னு நம்ம டெய்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும். இந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாமே குறைஞ்சு போய் கில்ட்டினஸ்ஸே இல்லாம போயிடும். ஒரு பெண் வந்து வேலைக்கு போறா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவ தான் குடும்பத்த புறக்கணிக்கல அப்படின்றத அந்த ஃபேமிலில இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணுங்க. ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அவ தன்னையும் காப்பாத்திட்டு, தான் குடும்பத்தையும் காப்பாத்திக்கிறா அப்படின்றதுல கிளியர் ஐடியாவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கில்ட் ஃபீலிங் வர்றது அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க. இத தவிர அவங்களே வந்துட்டு ஈஸியாவே சொல்லலாம். இந்த குடும்பத்த நான் அதிகமா நேசிக்கிறதால தான் நான் இப்படி வேலைக்கு போறேன். இந்த குடும்பத்த கவனிக்கணும்னு எனக்கு ஏகப்பட்ட அக்கறை இருக்கிறதால தான் நான் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள தைரியப்படுத்திக்கலாம். ஒரு பழமொழி கூட பார்த்தீங்கன்னா, தமிழ்ல உண்டுங்க. "ஊரார் சொல்வதை கேட்டால் காடு முழுக்க சுத்தணும்" அப்படின்றது. இது வந்து முழுக்க முழுக்க வேலைக்கு போற பெண்களுக்கு பொருந்துங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, "அவ பாரு குழந்தைய புறக்கணிக்கிறா, குழந்தைய கரெக்ட்டாவே கவனிக்கல. மாமியார் கிட்ட குடுத்துட்டு போயிடுறா." மாமியாரே பாவம் வயசானவங்க. அவங்க எப்படி பார்த்துப்பாங்க? "பாரு வீட்ட கவனிக்கவே இல்ல. வீட்ட எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு" அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஊரார் ஒண்ணு ஒண்ணுத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நீங்களும் அத கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட மனதுக்கு என்னைக்குமே ஓய்வே இருக்காதுங்க. இது தவிர நீங்க சரியா தான் செய்றீங்களா? நீங்க சரியான பாதையில தான் போறீங்களா? அப்படின்னு உங்களுக்கு கில்ட்ட உருவாக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வேலைக்கும் போவேன். வீட்டு வேலைய நான் தான் செய்வேன். ஏன்னா, அதுதான் என்னோட பொறுப்பான விஷயம். என் குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கணும். என்னோட உறவுகள எல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். நான் கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா செய்யணும். எல்லாத்தையுமே அதுவும் பெர்ஃபெக்ட்டா செய்யணும். குழந்தைகள பார்த்துக்கிறதுலயும் நான் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். வீட்ட அலங்கரிக்கிறதுலயும் நான் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படி எல்லா விஷயத்துலயுமே அளவுக்கு மீறி நீங்க பொறுப்பை ஏத்துக்கும்போது, அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சு அப்படின்றத அவங்க உணரணுங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் பெர்ஃபெக்ட்டாவே செய்ய முடியும். எப்ப பெண்களுக்கு 35 வயசு தாண்டுதோ, அப்பயே பார்த்தீங்கன்னா, உடம்புகளோட பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்ப சாதாரண ஒரு அன்பு கூட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுமையா மாறி போயிடும். இப்படி சுமையா மாறி போற நேரத்துல, இந்த விஷயம் எல்லாமே எத அவங்க பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு எதிர்பார்த்தாங்களோ, அந்த விஷயம் எல்லாமே பெரிய சுமையா மாறி, அவங்களுக்கு ஒரு சலிப்பு தன்மைய கொடுக்க ஆரம்பிச்சுரும். இது இல்லாம மத்தவங்க மேல எரிச்சல் உணர்வும் அதிகமாக்கி ஆக்கும். தன்னலம் இல்லாத இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லங்க. எல்லாருமே சில விஷயம்
சில டைம் நம்ம செல்ஃபிஷாக தான் இருந்தாகணும். பெண்களும் அப்படிதான். வேலைக்கு போறதால நான் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு இல்லாம, எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம், எனக்கு பிடிச்ச நேரம் அப்படின்றது செல்ஃபிஷா அவங்க விஷயத்த பண்ணிக்கணும். இப்படி நான் கவனிச்சுட்டா என்ன செல்ஃபிஷ்ன்னு யாராவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. நீங்க வெளியில போகும்போது உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களோட வேலைய நீங்க பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். ஒரு பெண் வேலை செய்யறது அப்படின்றது தன்னோட சுய நம்பிக்கையையும், தன்னம்பிக்கையையும், தன்னோட நிலையையும், குடும்பத்தோட நிலையையும் உயர்த்ததுக்கு தான் அப்படின்றத பெண்களும் உணர்ந்துக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்களும் உணர்ந்துக்கணுங்க. எப்ப அத வந்து அவங்க தவறுறாங்களோ, அப்பதான் இந்த கில்ட்டி ஃபீலிங் அப்படின்றது வர்றது. ஸோ இத பார்க்க குழந்தைகளும் என்ன பண்ணும்னா, தன்னோட அம்மா ரொம்ப தன்னம்பிக்கையோடையும், அ மரியாதையோடையும் இருக்கிறத பார்த்துட்டு, குழந்தைகளும் எங்க அம்மா போல நான் வரணும். எங்க அம்மா போல வலிமையான ஒரு ஸ்ட்ராங் வுமனா நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் குழந்தைங்களுக்கும் சரி, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பெண்கள் ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும். சமூகத்தோட பெண்கள பத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவா? குடும்பமா? இல்லாட்டி கேரியரா? இப்படிலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயமுமே நமக்கு கில்ட்டினஸ் தான் அதிகமாக்கும். ஸோ பெண் வேலை செய்றா அப்படின்றதுக்காக அவளோட தாய்மையும் குறையாது, அவளோட மன உறுதியும் குறையாது அப்படின்றது அவங்க குழந்தைகளுக்கும் சரி, அவங்க குடும்பத்துக்கும் சரி ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கணும். ஸோ வேலை செய்ற பெண்கள் எல்லாமே குற்றவாளி இல்லங்க. அவங்க தன்னோட வாழ்க்கைய நேர்மையா வாழுறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அதுவரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.